சலாட் எல்லாருக்கும் வணக்கங்க. கொதிக்கிற தண்ணியில் உங்கள் வீட்டில் இருக்கிற சீப்பை போடுங்க. அது கூடவே நான் சொல்கிற இந்த பொருளையும் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலையும் நேரமும் மிச்சமாகுங்க. அது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது கூடவே இன்னும் நிறைய குட்டி குட்டியான டிப்ஸையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த மாதிரியான பர்ஸ் எல்லாத்தையும் இருக்கும். நான் இந்த பர்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா வெள்ளி கொலுசையும் வெள்ளி கொடியையும் நான் போட்டு வச்சுருக்கேன். பாப்பாக்கு வாங்கினது. இதை இன்னும் நாங்கள் யூஸ் பண்ணவே இல்லைங்க. ஆனால் சில நேரங்களில் நம்ம யூஸ் பண்ணாத வெள்ளியை இந்த மாதிரி போட்டு வைப்போம். நான் இதே மாதிரி பர்ஸில் தானே போட்டு வைப்பேன். இப்படி போடும்போது இதில் பார்த்தீங்கன்னா 4-5 கற்பூரத்தை இந்த மாதிரி உள்ளே போட்டிங்க அப்படின்னா இந்த வெள்ளி பார்த்தீங்கன்னா கருக்கவே கருக்காதுங்க. நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரியே வெள்ளி உள்ளே இருக்கும். நீங்கள் டப்பாவில் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை இந்த மாதிரி பர்ஸில் யூஸ் பண்ணாலும் சரி, வெள்ளி சேஃப்டியாகவும் இருக்கும். வெள்ளி கருக்கவும் கருக்காதுங்க. கண்டிப்பாக அந்த டிப்ஸ் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நெயில் பாலிஷ் வைக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் இங்கே பாருங்க, என் விரலில் 2 விரல் நெயில் பாலிஷ் இருக்குது. மற்ற 3 விரலையும் போயிடும். இந்த 2 விரலில் இருக்க நெயில் பாலிஷை ரிமூவ் பண்ணணும். ஆனால் நம்மக்கிட்ட சில நேரங்களில் நெயில் பாலிஷ் ரிமூவர் இருக்காது. அந்த மாதிரி டயத்தில் இந்த மாதிரி நம்ம வீட்டில் எப்போவுமே நெயில் பாலிஷ் வச்சுருப்போம்ல, அதே நெயில் பாலிஷை நம்ம ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிற அந்த நகத்துக்கு மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி எந்தெந்த நகத்தில் நம்ம நெயில் பாலிஷை ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம அப்ளை பண்ணி விட்டுட்டு 2 செகண்ட் வெயிட் பண்ணாலே போதுங்க. இப்போ பாருங்கள், நான் 2 விரலையும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஒரு துணியை மட்டும் எடுத்துக்கோங்க. துணியை மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சம் இது மேலே வச்சு நல்லா அழுத்தி எடுத்தீங்கனாலே போதும். இந்த நம்ம பழைய நெயில் பாலிஷ் நெயில் பாலிஷ் ரிமூவர் எல்லாமே சூப்பராக ரிமூவ் ஆயிரும். நீங்களே பாருங்கள், நம்ம ரிமூவரை வச்சு எப்படி ரிமூவ் பண்ணோமோ அதே மாதிரியே சூப்பராக கிளியராக வந்துடுங்க. இதுக்காக நம்ம ரிமூவர் காசு கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. கண்டிப்பாக இதனால் நமக்கு பணமும் மிச்சமாகுங்க. கண்டிப்பாக இதே மாதிரி உங்களுக்கும் ஒரு அவசரமாக இந்த மாதிரி நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என் கையில் என்னமோ கடிச்சு வச்சுருக்குங்க. அது என்ன கடிச்சு வச்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கே தெரியல. ஆனால் அந்த மாதிரி சிவப்பு கலரில் பொறியாக இருந்தது. இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது ஒரு பூச்சி கடிச்சிருச்சு, ஆனால் அது என்ன கடிச்சதுன்னே தெரியல, ஆனால் வீங்கி இருக்குது அப்படிங்கிற டயத்தில் இந்த மாதிரி ஒரே ஒரு சின்ன வெங்காயத்தை மட்டும் எடுத்து இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துன அந்த வெங்காயத்தை நம்மளுக்கு எங்கே கடி இருக்கோ அந்த கடி வாயில் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அது பொறியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, இல்லைனா வீங்கின மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. அது எந்த ஒரு பூச்சியாக இருக்கட்டும், பூரான் கடியாக இருக்கட்டும், குளவியாக இருக்கட்டும், இல்லை எறும்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுங்க இந்த மாதிரி கடித்த இடத்துல இப்படி நல்லா தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அதோட விஷம் முறிஞ்சிடும். ஒருவேளை வெங்காயம் தடவுறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம வீட்டில் சுண்ணாம்பெல்லாம் கண்டிப்பாக வச்சுருப்போம். அந்த சுண்ணாம்பை கொஞ்சமாக ஒரு பிஞ்சு மட்டும் எடுத்துகிட்டு அந்த கடிப்பட்ட இடத்துல நம்ம நல்லா நீங்கள் தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னாலும் அதோட கடியோட விஷம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வலியும் வேதனையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு கம்மியாயிரும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்தாலும் சரி, இல்லை நம்மள மாதிரி பெரியவங்க இருந்தாலும் சரி பார்த்துக்கோங்க. நமக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அடுத்து இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னு தெரியாத டயத்தில் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நகை வெட்டுறதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக வெட்டணும் அப்படிங்கிற டிப்ஸை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம நகை வெட்டி பார்த்திங்கன்னா சில நேரங்களில் சரியாக வெட்டவே வெட்டாது. ஒரு மாதிரி நம்ம நகைலாம் பார்த்திங்கன்னா பிசுறாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போது என் நகை வெட்டியை கூட பாருங்கள், சரியாக வெட்டவே இல்லைங்க. நகத்தை வெட்டுறதுக்கு ரொம்பவும் லேட் ஆகுது. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மற்ற பொருளாக சாணம் பிடிக்கலாம். அந்த மாதிரி நகை வெட்டியெல்லாம் நம்ம எங்கெங்கே போய் சாணம் பிடிக்க முடியும். ஆனால் நம்ம வீட்டில் இதை சூப்பராக ஷார்ப் பார்க்க முடியுங்க. அதுக்கு நம்ம தலைவலி, கை கால் வலி, உடம்பு வலினா இந்த மாதிரி டேப்லெட் கடையில் நம்ம மெடிக்கலில் வாங்குவோம்ல, வாங்கும்போது இந்த மாதிரி அட்டையோடு நம்மளுக்கு கொடுப்பாங்க. இதில் ஃபுல்லாகவே அலுமினியமாக இருக்கிற அட்டையை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போது இந்த மாத்திரையோட கவரை வச்சு நகவட்டி இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னாலே நம்ம நகவட்டி சூப்பராக புதுசு மாதிரி ஷார்ப் ஆகிடுங்க. இதே மாதிரி இதே அலுமினியம் கவரை வச்சு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சிசரை கூட இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுவுமே சூப்பராக ஷார்ப் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நகவட்டியை வச்சு நான் நல்லா இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டேன். ஒரு 20-30 தடவை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுங்க. ஒரு 4-5 தடவை கட் பண்ணிங்க அப்படின்னா ஷார்ப் ஆகாது. இப்போ நல்லா கட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இது நல்லாவே நகத்தை வெட்டுங்க. சூப்பராக நகத்தை நல்லா கிளியராக வெட்டி கொடுத்துரும். இப்படி வெட்டும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு நேரமும் பார்த்தீங்கன்னா மிச்சமாயிரும். நம்மளோட வேலையும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பண்ணி முடிச்ச மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி நகை வெட்டிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கோடாக இருக்கும். இந்த கோடாக இருக்கிறத வச்சு நம்ம நகத்தோட எட்ஜஸ்ல இந்த மாதிரி வச்சு நம்ம அழுத்தி தேய்க்கும் போது அந்த பிசுறாக இல்லாமல் நல்லா சூப்பராக மட்டமாக சாஃப்டாகிருங்க. நம்ம ட்ரெஸ்லையோ மற்ற நம்ம உடம்புலேயே பார்த்தீங்கன்னா நகை கிடைக்காது. எப்போவுமே நகை வெட்டிட்டு இந்த மாதிரி பின்னாடி இருக்கிற அந்த கோடாக இருக்கிற அந்த ஷார்ப்னஸை வச்சு நான் பின்னாடி நல்லா இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா நகை நல்லா சூப்பராக ஷைனாக மாறிடும். இதுக்கப்புறம் நம்ம நெயில் பாலிஷ் அடிச்சோம் அப்படின்னா நம்ம கை விரல்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த டிப்ஸையும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த மாதிரியான கண்ணாடி நம்ம வீட்டில் இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறோம். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் கண்ணாடி இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்.
ஆனால் இந்த கண்ணாடியை பாருங்கள், இதில் ரொம்ப அழுக்கு இருக்குங்க. உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். இதோட கண்ணாடியில் மேலே இந்த கீழே கம்பியிலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுக்கு இருக்குது. இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக இந்த மாதிரி வாஸ்லினை மட்டும் எடுத்து கண்ணாடிக்கு உள்பக்கமும் வெளிப்பக்கமும் கண்ணாடியோட சைடில் இருக்க அந்த கம்பியிலும் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்ருங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒன்றிலேருந்து ஒரு 2-3 நிமிஷம் வந்து நல்லா ஊறட்டுங்க. ஊறினதுக்கப்புறமா ஒரு சின்ன வெள்ளை கலர் காட்டன் துணியோ இல்லை வேறு எந்த துணினாலும் பரவாயில்ல, அதை எடுத்துகிட்டு லைட்டாக வந்து தண்ணியில் மட்டும் முக்கி எடுத்துக்கோங்க. இப்போது அதை வச்சு நல்லா அப்படி க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த கண்ணாடி வந்து நல்லா சூப்பராக வந்து க்ளீன் ஆயிரும். இதுக்கு வந்து நம்ம வேறு எந்த ஒரு ஷாம்போ எந்த ஒரு கெமிக்கலும் யூஸ் பண்ணவே வேண்டாம். வெறும் வாஸ்லினை வச்சு மட்டுமே நம்மளால் சூப்பராக கண்ணாடியை வந்து பளிச்சுன்னு மாற்ற முடியுங்க. இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ அழகாக இருக்குன்னு வந்து எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். நல்லா சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம போடுற கண்ணாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெளிவாகவே தெரியும். ஸோ மறக்காம இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தம்ப்நெயில்ல பார்த்த வீடியோவுக்கு வந்துட்டோங்க. என்ன அப்படின்னு பார்த்துடலாங்க. இது மாதிரி சுடுதண்ணியை வந்து நல்லா இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த சீப்பை வந்து தண்ணிக்குள்ளே போடலாம். ஆனால் போட்டோன்னா ஃபுல்லாக வந்து முழுகாது இல்லைங்க. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சுடுதண்ணியை வேறு ஒரு டப்பாவில் வந்து நம்ம வந்து மாற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு குட்டி வந்து டப்பா மாதிரி எடுத்திருக்கேன். இந்த டப்பாவில் வந்து நான் இந்த சுடுதண்ணியை வந்து ஃபுல்லாக ஊற்றிடுறேங்க. ஊற்றிட்டு நம்ம வீட்டில் தலைக்கு சீவுற அழுக்கான சீப் எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டுருங்க. அது கூடவே நம்ம தலைக்கு யூஸ் பண்ணுற ஹேர் பேண்டு இந்த மாதிரி போட்டுருங்க. அதில் நம்ம எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறோமோ அந்த ஷாம்பில் வந்து பாதி இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. நம்மள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சோடா உப்பு சேர்ப்பாங்க, நிறைய பொருள் சேர்ப்பாங்க. அப்படி சேர்க்கறனால நம்மளுக்கு வந்து நம்ம முடி தான் வந்து டேமேஜ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் பேண்டை வந்து நம்ம அதிகமாக வாஷ் பண்ணுறதே கிடையாது. ஆனால் அதில் தாங்க அதிகமான அழுக்கே இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா முக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்ருங்க இந்த தண்ணியை. இதே தண்ணியில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற கொலுசையும் கூட நம்ம ஊற வைக்கலாம். ஆனால் இப்போ வந்து நான் கொலுசெல்லாம் போடலை, வெறும் சீப்பையும் ஹேர் பேண்டையும் மட்டும்தான் நான் வந்து நல்லா கழுவி காட்ட போகிறேன். இப்போ நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா இதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே நல்லா ஊறி வந்துடுங்க. அதுக்கடுத்து நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே சூப்பராக இருக்கும். இப்போது அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். கை வைக்கிற சூடுக்கு நல்லா வந்துருச்சுங்க. ஒரே ஒரு ப்ரெஷ்ஷை எடுத்துகிட்டு, வேஸ்டான ப்ரெஷ்ஷை எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த சீப்பில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் நம்ம லைட்டாக எடுத்தாலே போதுங்க, எல்லாமே வந்து சூப்பராக வந்துடும். இதுக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நம்ம இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த சீப்பில் இருக்கிறதான எண்ணெய் பசையும் வெளியே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நல்ல வெக்கையாக இருக்கா, வேர்வை காலமாக இருக்கா, நம்ம தலையில் வந்து நிறைய வந்து வேர்வை தண்ணிலாம் இருக்குங்க. நம்ம அந்த சீப்லேயே சீப்பை பார்த்தீங்கன்னா பாக்டீரியா வந்து நிறைய வந்து இந்த சீப்பில் இருக்கும். நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சீப்பில் இருக்கிற பாக்டீரியா எல்லாமே ரிமூவ் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் சீப்பில் இருக்கிற எண்ணெய் பசையும் கிளியர் ஆயிரும். சீப்பு வந்து சுடுதண்ணில் போனால் நல்லா சாஃப்டாக ஆயிருங்க. அதே மாதிரி இந்த ஹேர் பேண்டுக்கு மேலே நம்மளோட ஷாம்பை வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தி தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த ஷாம்பில் பேண்டில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்து சூப்பராக வந்துடும். இப்போ நம்ம வந்து சீப்பையும் க்ளீன் பண்ணிட்டோம், பேண்டையும் வந்து ஒரே டைப் வந்து க்ளீன் பண்ணிட்டோம். எல்லாமே வந்து நல்லா சூப்பராக இந்த மாதிரி கழுவிடுங்க. இதோட நம்மளோட விரல்களையும் இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம விரல் இடுக்கில் இருக்கிற அழுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாவே கிளியர் ஆயிரும். ஏன்னா நம்ம வந்து சீப்பை வந்து தேய்ச்சிக்கொள்ள. ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிட்டு வேற ஒரு தண்ணியில் வந்து இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் அலசி எடுத்துட்டாலே போதுங்க. சீப்பு வந்து சூப்பராக வந்து கிளியர் ஆகிடும். இப்போ வந்து நான் வந்து எல்லாத்தையும் கழுவி எடுத்துட்டு வேற ஒரு தண்ணியில் போட்டு இந்த மாதிரி நல்லா முக்கி காட்டுறேன் பாருங்கள். சீப்பு வந்து எப்படி பளிச்சுன்னு இருக்கு அப்படின்னு உங்களுக்கே தெரியுங்க. நம்ம பேண்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கிளியர் ஆயிடுச்சு. ரொம்ப அழுக்காக இருந்தது, இப்போ எல்லாமே வந்து நல்லா கிளியர் ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி உங்களோட சீப்பை வந்து நீங்கள் கழுவி பாருங்கள். நாம் யூஸ் பண்ணுற சீப்பும் ஹேர் பேண்டுமே ரொம்ப அழுக்காக இருந்தது அப்படின்னா நமக்கு அதனால கூட முடி கொட்டுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. ஸோ அதனால் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் சீப்பை வந்து க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி வாரத்துக்கு 2 தடவையாவது இல்லாட்டி 15 நாளைக்கு ஒரு தடவையாக அந்த மாதிரி க்ளீன் பண்ணாலே போதுங்க. நம்மளோட சீப்பு வந்து ரொம்பவும் சுத்தமாக இருக்கும். நம்ம தலையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சுத்தமாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்த டிப்ஸில் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்றாவது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி சூப்பராக வேறோட ஐடியாவோட நான் உங்களுக்கு வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.